வணக்கம் மக்களே. இன்றைக்கி கலர் படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஃபியா டோன், ஈஸ்ட்மன் கலரு அப்படியே சொல்லி கலர்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ கலர் படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் 1955ல் தமிழ் சினிமாலேயே ஒரு துணிச்சலான ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. அதே தான் அலிபாபா 40 திருடர்களும். 1955ல் வெளியான இந்த கலர் படம் எப்படி எடுத்தாங்க, என்ன தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமா வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான படம் பார்த்திங்கன்னா இந்த படம் தான். முக்கியமாக கேவா கலர் தொழில்நுட்பத்தில் உருவான படம் தான் இந்த படம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த படத்தை தயாரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் சுந்தரம். இவர் இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணிட்டாரு. இந்த அலிபாபா 40 திருடர்கள் படத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வச்சு தான் அந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறார். இந்த படத்தில் அவருக்கு ஹீரோயினாக நடித்தவங்க பானுமதி. இந்த படத்தில் கே சாரங்கபாணி, எம்ஜி சக்கரபாணி இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த கேவா கலர் அந்த ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப துணிச்சலான முயற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் எடுக்கிறதே பெரிய விஷயம். இந்த கேவா கலர் தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபிலிம் தான். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபிலிம் எவ்வளோ அழகாக சிக்கனமாக செலவு பண்ணணுன்றதே அந்த காலத்தில் அவ்வளோ கட்டுப்பாடாக இருப்பாங்க. இதில் கேவா கலர் தொழில்நுட்பம் அந்த ஃபிலிமில் எடுக்கணுன்னா எவ்வளோ கட்டுப்பாடுகள் வேணும், எவ்வளோ செலவு செய்யணும், எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி அதுன்றது அந்த படம் எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சவாலாக இருந்தது. இப்படி பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய படம் இந்த டைமில் சரி இந்த கேவா கலர் தொழில்நுட்பத்திலே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக ஒரு கேமராமேன் வேணும் அப்படின்னும் போது WR சுப்பாராவ் அப்படின்றவர் நியமிக்கிறாங்க. இந்த சுப்பாராவ்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸ்லேயே ஃபுல் ட்ரைனிங் எடுத்தவர். அங்கேயே தான் வளர்ந்தவர். இவர் இந்த படத்தை தாண்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி முக்கியமான படத்துக்கெலாம் பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த படத்துக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ட். ஏஜே டொமினிக் அப்படின்றவர் தான் இது ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு முக்கியமான ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த டொமினிக். ஏன்னா இந்த படத்துக்கு ஓவராலாக ஒரு குகை செட்டப் வேணும். ஒரு குகைக்குள்ளே 40 திருடர்கள் போகணும். அப்படி ஒரு குகை ஆர்ட் டைரக்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த அலிபாபா படத்தில் பார்த்திங்கன்னா மிக மர்மமான குகை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கதையில் வர அந்த குகை தான். படத்தில் மிக முக்கியமான காட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா 40 திருடர்களும் அந்த குதிரையில் அந்த குகைக்குள்ளே போகணும். இந்த பிரம்மாண்ட காட்சியை இவங்க எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒளிப்பதிவாளர் டிஆர் சுந்தரம் என்ன பண்ணுறாருன்னா மைசூர் போகிறார். மைசூர் போயிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறையோட ஒத்துழைப்போட அவங்களோட பர்மிஷனோட அங்கே ஒரு குதிரைகளும் அதுக்கான தேவையான ஆட்களையும் தயார் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மைசூரில் தங்கிட்டாங்க. தங்கிட்டு அங்கேயே இந்த குதிரைகள் வச்சு என்னென்ன காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியமோ அந்த காட்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, படத்துக்கு 20 குதிரைகளில் விலைக்கு வாங்கியிருக்கதா ஒரு தகவல் இருக்குது. இந்த ஒரு குகை காட்சிக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பல இடத்துல போய் செட்டு போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க. ஏன்னா இந்த குகை காட்சிக்காக பார்த்திங்கன்னா அவங்க ஒரே ஒரு செட்டு மட்டுமே போடல. சேலம் ஏற்காடு மலை இருக்குது பார்த்திங்களா, அதோட அடிவாரத்தில் போயிட்டு அங்கே ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் வீரப்பா கேரக்டர் இருப்பார் படத்தில். அவர் போய் மந்திரத்தை சொன்னார்னா முன் கதவு வந்திருக்கும், பெரிய கதவு, அது தானாக திறக்கும். அந்த கதவு, அந்த மிகப்பெரிய கதவு இருக்குது பார்த்திங்களா, அதை பிரத்யேகமாக உருவாக்குறதுக்கு ஒரு செட்டு ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சிக்கலான விஷயந்தான். இந்த கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்துக்கான மிகப்பெரிய காரணம் என்னென்னா அந்த மொத்த படக்குழுவினர்களுக்கும் சினிமா மேலே ஒரு ஈடுபாடு. இந்த படத்தில் இது மட்டும் இல்லை, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் ஒரு சாகசம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஒகேனக்கல் காட்சி பார்த்திங்கன்னா மேலே நீர்வீழ்ச்சியிலேருந்து இந்த பெரிய பெரிய பீப்பாலாம் இருக்கும். அந்த பீப்பாக்குள்ளே திருடர்கள்லாம் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பீப்பாலேருந்து அப்படியே பீப்பாவோட மேலே நீர்வீழ்ச்சியிலேருந்து அப்படி தள்ளி விடணும். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தள்ளி விடணும். அப்படி ஒரு காட்சி அங்கே எடுத்திருக்காங்க. நிறைய இடம் இருக்குது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒகேனக்கலில் தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த காட்சியில் பார்த்திங்கன்னா கே சாரங்கபாணி, அது மட்டும் இல்லாமல் MN ராஜம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பீப்பா தள்ளி விடுவாங்க. அந்த காட்சி ரொம்ப சிரமப்பட்டு எடுத்ததாக சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னா லொக்கேஷன் போகணுன்னா ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் அப்போவே எடுத்து முடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி சாத்தியமே கிடையாது. ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா மொத்த காட்சியுமே ஒரே டைமில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அப்போ. ஏன்னா ஒகேனக்கலில் போயிட்டு இந்த காட்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த டைம்னால் அதுக்குள்ளே முடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, ஸ்டூடியோவில் இதே மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு பேலன்ஸ் எடுக்க வேண்டிய காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணவர் யார் பார்த்திங்கன்னா கேமராமேன் தான். கேமராமேன் சுப்பாராவ். அவர் ஒரிஜினலான அந்த ஒகேனக்கல் ஃபால்ஸையும் செட்டு போட்ட அந்த ஒகேனக்கல் ஃபால்ஸையும் சூப்பராக அழகாக மேட்ச் பண்ணியிருப்பாருன்னா பார்த்துக்கோங்க. படத்தில் பார்த்திங்கன்னா அது தெரியவே தெரியாதான்.
படக்குழுவினர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த சீனை பார்த்துருக்காங்க. ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியலையாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களாம். இதுதான் அந்த உழைப்பு கிடைச்ச வந்து வெற்றி. படம் வந்து வெளியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு. படம் வெற்றி படமாயிடுச்சு. 1955ல் வெளிவந்த இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரோட சினிமா கரியரும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு பெரிய திருப்பு முனையாகவே வந்து அமைஞ்சிருச்சு. எவ்வளோ காலங்கள் ஆனாலுமே நினைவில் வச்சுக்கூடிய ஒரு முக்கியமான படம் தான் சொல்லுவாங்க இதை. இந்த படத்துக்கான முக்கியமான விஷயமே ஒரு குகை, 40 திருடர்கள் மற்றும் குதிரைகள், நீர்வீழ்ச்சி, கேவா கலர். இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்க பிரம்மாண்ட சினிமாங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அசாதாரணமான ஒரு சவாலான ஒரு விஷயத்தை வந்து அப்போவே பண்ணிட்டாங்கன்னா அது இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் படம் தான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பத்திரம். டாட்டா. தேங்க்யூ.